அன்பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது திருமண பந்தத்தில் அதிகமான தோஷத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கிரனுடைய தோஷமுடைய நட்சத்திரங்கள் 3 இருக்கு இல்லையா? இதுல அதிகமான தோஷமுடைய நட்சத்திரம் எது? அதற்கு காரணம் என்ன? அதை எப்படி சரிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் தான் இப்ப பேச போறேன். திருமண பந்தத்தில் அதிகமான இல்லற வாழ்க்கையில் பிணக்கத்தை கொடுத்து, போராட்டத்தை கொடுத்து, சங்கடத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நட்சத்திரம் திருவாதிரை தான். சித்திரை நோ ப்ராப்ளம், ஓரளவு சமாளிச்சு கொண்டு போயிடலாம். ஏன்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்தை போய் சுக்கிரன் ஒன்றும் செய்ய மாட்டாரு, ரொம்ப பெருசா பாதிக்கப்பட மாட்டார். அதே சமயத்துல திருவோணத்தை கூட சொன்னா கொஞ்சம் சமாளிச்சிடலாம். ஆனால் அதிகமான போராட்டங்களையும் அதிகமான இன்னல்களையும் அதிகமான சங்கடத்தையும் கொடுத்து வாழ்க்கையில் போராட்டமே வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடியவர் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்தால். திருவாதிரை நட்சத்திரத்தில் கிரகம் சுக்கிரன் உட்கார்ந்துட்டாலே வாழ்க்கையை சொல்லவே வேண்டாம். ஐயோ நரக வேதனையெல்லாம் அனுபவிச்சிருவாங்க. அப்ப நரக வேதனை அனுபவிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செய்யறது? அப்ப இவர்கள் முதல்ல கர்ம நட்சத்திரங்களில் வரிசையில் திருவாதிரை ஒரு கர்ம நட்சத்திரம். திருவாதிரை ஒரு முழு கர்ம நட்சத்திரம். அது மிதுனத்தில் இருக்கிற பெரிய கர்ம நட்சத்திரம். அந்த கர்ம நட்சத்திரத்தில் குரு இருந்தால் குழந்தைகளால் கண்டிப்பாக கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை வரும். சுக்கிரன் இருந்தால் மனைவியால், செவ்வாய் இருந்தால் கணவனால். அந்த காரத்தை எடுத்துக்கிடுங்க. அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியம் உடையதோ அது சார்ந்த விஷயத்திலிருந்து நமக்கு ஏதாவது ஒரு பூகம்பம் கிளம்பிக்கொண்டே இருக்கும். அதிலெல்லாம் மாற்றுக்கிறதெல்லாம் கிடையாது. அப்ப இவர்கள் என்ன செய்யணும்? என்ன செஞ்சுக்கிடணும் அப்படின்னா, ஒன்லி திருவாதிரைன்னு எடுத்தாலே ஒரு பதட்டம் உங்களுக்கு இயற்கையாக வரணும். ஏன்னா அது ஜோதிட சாஸ்திரத்தில் அது என்ன சொல்லியிருக்கேன்னா, பயநாள். அந்த திருவாதிரை நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த நாளுக்கு என்ன பெயர் என்று சொன்னால் பயநாள். பயத்தோடைய அந்த நாள். ஒரு திருவாதிரை நட்சத்திரத்தை நீங்க பேசுனீங்கன்னா உங்களை அப்படியே என்ன சொன்னா பயமுறுத்துற மாதிரி ஆக்டிங் கிடையாது. ஒன்லி என்னன்னா என்ன சொன்னா, ஒரு விஷயத்தை என்ன சொன்னா சொல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு பயத்தை உண்டு போயின்னு பெரிய மன போராட்டத்தை உருவாக்குற மாதிரி தான் அந்த திருவாதிரை நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்க பேசுவாங்க. அந்த மாதிரி தான் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, பேசிட்டு இருக்கும்போது மழை நிறைய பெய்யுது, அது நான் கொஞ்சம் இறைச்சல் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் நல்ல இயர்போன் வச்சு போட்டு கேளுங்க. ஏன்னா வேற வழியில் இயற்கையை ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? அப்ப திருவாதிரையில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க பேரை கெடுத்து போடும். அதனால திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து நீங்கள் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் வரும்போது யார்ட்டையும் வெளியே சொல்லாதீங்க. வெளியே சொல்லக்கூடாது. ஏன்னா அது என்ன சொல்றான்னா, காற்று, ராகு என்பது காற்று, தீயா பரவி என்ன சொன்னா, ஒரு காலத்தில் அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் கிரகம் இருந்து அந்த கிரகம் ஒரு ரேட்டிஃபிகேஷனுக்கு வழி வகுக்காம போகாது. ஆனால் நீங்க ரேட்டிஃபிகேஷன் ஆகி என்ன சொல்றாங்கன்னா, சுமூகமான நிலைமைக்கு போகும்போது திருந்த லட்சணம் தெரியாதாக்கு இனிமே 2 பேரும் ஜோடி ஓட்டு போறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவச்சொல்லை ஏற்படுத்தும். அதனால யார்ட்டையும் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா என்ன சொன்னா, கண்டிப்பாக காற்றின் போல் உலகத்துக்கே தெரிவிச்சு நம்மளை என்ன சொன்னா அவமான சக்தியாக நிறுவி வச்சிடும். அதனால திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவர்களான திருவாதிரை நட்சத்திரத்துல சந்திரன் அங்க உட்கார்ந்துரும். சரி, சூரியன் அங்க உட்கார்ந்துருக்கா, சூரியன் சந்திரன் எல்லா கிரகத்தையுமே ஒரு ஆட்டி படைச்சிடும். எது உட்கார்ந்தாலும் அதுக்கு என்ன சொல்றேன்னா, அதனால் உங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்கும், அதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ரங்கநாதர் தரிசனம் என்ன சொன்னா, வியாழக்கிழமை நைட்டு ஸ்ரீரங்கத்துல போய் தங்கிடணும். வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 காவிரியில நல்லா குளிங்க.
வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 காவிரியில் நல்லா குளிச்சுட்டு நீட்டாக ஒரு பழைய ட்ரெஸ்ஸு, ஏதோ உங்கள் உடம்பில் வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஒரு துணியாக இருந்தாலும் அதை ஆத்தோடு விட்டுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு எம்டி வயிற்றோட ரங்கநாதர் தரிசனத்தை வந்து பாதத்தில் பாருங்க, பாதத்தில் பார்த்து மேலே பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அம்பாள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யும்? மாறும். 100% மாறாது, 70%, 75%, 80% மாறும். இல்லைன்னா என்னதான் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகத்திற்கு நீங்கள் வந்து அதிகமான இன்புட் கிடைத்தாலும் நன்றி விசுவாசம் இல்லாமல் போய்விடும். நீங்க பரிச்சுட்டு பார்த்துக்கணும். ஏன்னா நான் நட்சத்திரத்துல வந்து குறைச்சல் பண்ணி, ஏன்னா எங்க வீட்டுல 2 நட்சத்திரம் இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் என்னைக்கு இருந்தாலும் எந்த மனிதனுக்குமே நன்றி கெட்ட தனத்தை ஒன்றை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத நீங்க மனசுல இருத்திக்கிட்டு என்ன செய்யுங்க? கவலைப்படாம என்ன செய்ய, கவலை எல்லாம் பட வேண்டியதில்லை. ஏன்னா கர்மா என்பதை வந்து நம்ம ஏத்துத்தான். கர்மாவை நம்ம வந்து ஏத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் என்ன செஞ்சிருவீங்க? கர்மாவை ஏத்துத்தான் ஆகணும். அப்ப உங்களுடைய முன்னோர்கள் செய்த சாபங்கள், உங்கள் முன்னோர்கள் செய்த அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்கள் தான். அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது அது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த மாதிரி சுக்கிரன் சார்ந்த விஷயம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. சிற்றின்பம் சார்ந்த விஷயம் தான். சுக்கிரன் சார்ந்த விஷயம், சிற்றின்பம் சார்ந்த விஷயம், பெண் சார்ந்த விஷயம், ஆண் சார்ந்த, இணைவு சார்ந்த அனைத்து விதமான தோஷங்களையும் கொடுத்து நம்மளை நிம்மதி இல்லாமல் வைத்துவிடும். இது நிம்மதி இல்லாமல் வைத்துவிடும். இது இந்த கர்ம நட்சத்திரத்தில் ரொம்ப 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 மோசமானது. இதுல சுக்கிரன் வந்து என்ன சொல்றா, திருவாதிரையில போய் உட்கார்ந்துட்டான்னு வைங்க, வீட்டவே எதிர்த்து வந்து என்ன சொன்னான்னா வந்து கல்யாணம் பண்ண வச்சு அந்த கல்யாணத்துல நிம்மதி இல்லாம போய் சூசைட் பண்ற லெவலுக்கு வந்து ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த திருவாதிரை நட்சத்திரம். சாதாரணமான நட்சத்திரம் கிடையாது. அதனால இதுக்கு தீர்வு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நமக்கு தீர்வு இல்லைன்னா தான் நீங்க பிரச்சனை. அப்ப இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் திருவாதிரை நட்சத்திரம் வருகின்ற அன்று உபவாசம் இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தண்டு உபவாசம். ஐயா எனக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரத்தை நான் பஞ்சாங்கத்துல எல்லாம் பார்த்துக்கிட முடியாது, வேற வழி சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை விரதம் இருந்துருங்க. வெள்ளிக்கிழமை நீங்கள் விரதம் இருக்க அந்த சுக்கிரன் என்னுடைய தோஷம் என்பது மட்டுப்படும். இல்லை நான் என்ன செய்வேன் தெரியுமா? அந்த திருவாதிரை நட்சத்திரத்துல போய் வந்து கிரகம் இருந்தால் அங்க கர்ப்பப்பை ரிமூவிங் வந்துடும். கர்ப்பப்பை ரிமூவ் பண்ண பிறகு வந்து இல்லற வாழ்க்கை என்பது சில பேர் சொல்றாங்க, அதை நம்ம வந்து கேட்டு பார்த்துருக்கேன். நம்மகிட்ட வர்ற கிளைண்ட்டை கேட்டு பார்த்துருக்கேன். இருக்கும் சார், பரவாயில்ல சார் அப்படிம்பாங்க. பெண்கள் அதிகமாக வந்து ரிமூவ் பண்ணது கேட்கும் போது ஆமாம் சார் ரிமூவ் பண்ணிட்டேன் சார், ரொம்ப தொந்தரவா இருந்தது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு ஒரு இல்லற வாழ்க்கை எப்படி இருக்குன்னா கொஞ்சம் அவ்வளவு தூரத்துக்கு சிறப்பாக இருக்காது. அதே சமயத்துல திருவாதிரை நட்சத்திரத்துல போய் ஒரு ஆணுக்கு இந்த மாதிரி கிரகம் இருந்ததுன்னா அவனால் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனான, அதாவது வந்து பாசிட்டிவான வேகம், இல்லைன்னா லோவான வேகம், இல்லை ஒண்ணும் இல்லாம போறது. சுக்கிரனுடைய தோஷம் என்பது அதிகமாக இறை எடுப்பது அல்லது ரொம்ப லோ, இல்லைன்னா ஒண்ணுமே இல்லாம இருப்பது, இல்லைன்னா பொண்டாட்டியே இல்லாம இருப்பது, இல்ல புருஷனே இல்லாமல் இருப்பது, பொண்டாட்டியே இல்லாம இருப்பது அல்லது புருஷனே இல்லாம இருப்பது. இதுல இவங்களுக்கு என்ன ஹேபிட்னு தெரியாது. ஒரு மாதிரியா வந்து என்ன சொன்னா, புருஷன் இல்லைனாலும் என்ன சொன்னான்னா வந்து இந்த பெண்கள் இருந்துடுறாங்க. அதே சமயத்துல என்ன சொன்னா, ஆம்பளைகளை பார்த்தேன்னா வந்து என்ன சொல்றான்னா, எங்களுக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பையன் எங்க ஊர்ல இருக்கான். அவனுக்கு என்ன சொன்னாலும் திருவாதிரை நட்சத்திரம், பொண்டாட்டி போயிட்டா. இன்று வரைக்கும் என்ன சாமி விடுறான், குளிக்கான், எல்லாம் செய்யறான், கோயிலுக்கு போறான், எல்லா ஐதீகத்தையும் பண்ணுதான். ஆனால் அவனுக்கு அந்த நாட்டமே வரல. இதெல்லாம் கிரகக்காரன். ஆனா எங்கேயோ வச்சு சாமி விடுறான். ஆனா ஒன்றும் நடைமுறைக்கெல்லாம் சாத்தியம் இல்லை. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்கள். கரெக்டா ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. உங்க குலதெய்வமாகவே நீங்க வச்சுக்கிடுங்க. அப்படி வைத்து கொண்டு ஸ்ரீரங்கம் சென்று வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்களை உருவாக்கும். 2வது,
எப்பயுமே இப்ப திருவாதிரை நட்சத்திரத்துல இந்த மாதிரி கிரகம் இருக்குது, நம்ம வந்து ஸ்ரீரங்கம் போகணும்னு சொல்லியாச்சு, வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கணும்னு சொல்லியாச்சு, அல்லது திருவாதிரை நட்சத்திரம் வரும்போது விரதம் இருக்கணும்னு சொல்லியாச்சு. இன்னொரு ரகசியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த ரகசியமான பாயிண்ட் என்பது என்ன சொன்னாங்கன்னா வந்து இது இருக்கு இல்லையா, கழுதை. இந்த கழுதைக்கு வந்து என்ன சொன்னான்னா, கழுதை எங்கே இருக்கிறதோ, கழுதைக்கு அடிக்கடி சில ஊர்களில் கழுதை தெருவிலேயே அலையுது. நம்ம ஏரியாக்கள்ல கழுதைகள் அலையுது. நம்ம ஏரியாவில் அதிகமாக அலையுது நாய் தான் அலையுது, வேற ஒன்றும் அலையுது. கழுதையை விட வந்து நாய் தான் அலையுது. அப்ப இன்னைக்கு இதுலயே பார்த்தேன், கழுதைகள் தொந்தரவு அதிகமா இருக்குன்னு. எந்த ஊர்ல? சாத்தாங்குளத்துல இருக்கு. அப்ப கழுதைக்கு வந்து உணவு கொடுங்கள், கழுதைக்கு உணவு கொடுங்கள், உங்களுடைய கர்மாவே ஓஞ்சிரும். கழுதைக்கு உணவு கொடுங்கள். அதே சமயத்துல கழுதையை வைத்திருக்கிற அந்த டோபி என்று சொல்லக்கூடிய வண்ணாருக்கு வருடா வருடம் என்ன சொல்றாருன்னா, 3 மாசத்துக்கு ஒருக்கையோ 6 மாசத்துக்கு ஒருக்கையோ என்ன சொல்றான்னா, வஸ்திர தானம் பண்ணுங்கள். பெண்ணாக இருந்தால், பெண்ணாக இருந்து திருவாதிரையில் கிரகம் இருந்தால் பெண் வண்ணார், பெண் வண்ணார்னா டோபி, அந்த டோபிக்கு வஸ்திர தானம் பண்ணுங்க. ஆணாக நீங்கள் ஆணாக இருந்தீர்கள் என்று சொன்னால் ஆண் டோபிக்கு வண்ணாருக்கு என்ன சொன்னா வஸ்திர தானம் பண்ணுங்க. அப்பவே எங்கேயும் தெருவில் தட்டுப்பட்டாங்க, அந்த டோபியெல்லாம் தட்டுப்பட்டாங்க, வா டீ குடி, ஒரு வடை சாப்பிடு அப்படின்னு சொல்லுங்க. பெண்ணாக இருந்தால் என்ன சொன்னா, வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து என்ன சொன்னா வந்து கொஞ்சம் வந்து என்ன சொன்னா ஒரு கிலோ, 1 கிலோவோ 1/2 கிலோவோ மொச்சை வாங்கி, அந்த மொச்சை வெள்ளை மொச்சையை கொடுத்து, இந்த ஸ்வீட்டு, சுக்கரன்னா ஸ்வீட்டு, அந்த ஸ்வீட் ஏதாவது ஒரு பாக்ஸ் வாங்கி இப்படி ரெகுலராக நீங்கள் கொடுத்து வர 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 இதெல்லாம் சாதாரண பரிகாரத்திலே ரொம்ப சீப்பான பரிகாரம். இது யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆனா இது 100% வேலை செய்யும், 100% வேலை செய்யும். அப்ப 100% வேலை செய்யும். அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும், கரெக்டா வந்து என்ன சொல்லலாம்னா, ஒரு வெள்ளிக்கிழமையா கவனம் வச்சுக்கிடுங்க, அல்லது ஒரு திருவாதிரை ஒரு மாசத்துல ஒரு தடவை செய்யுங்க. ஒரு திருவாதிரை நட்சத்திரம் வருகிறது. திருவாதிரை நட்சத்திரம் நமக்கு கிரகம் இருந்தால்தான், இல்லைன்னா நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. இல்லை சார் எனக்கு திருவாதிரையில் இல்லை, ஆனால் சித்திரையில் இருக்குது, திருவோணத்தில் இருக்கு, நான் வந்து என்ன சார் செய்யணும்னா ஒன்றுமே வேண்டாம். வெள்ளிக்கிழமை ஒரு டோபியை கூப்பிடுங்க. டோபி இன்னும் இருக்காங்க, இன்னும் அதெல்லாம் அந்த அதாவது அயன் பண்றவங்க, தேய்க்கிறவங்க தான் டோபி. அவங்களுக்கு என்ன சொல்லுங்க, ஒரு அயன் பாக்ஸ் வாங்கி, அயன் பாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம். அயன் பாக்ஸ் அவனுக்கு தேய்க்கிறதுக்கு வந்து என்ன சொல்ற உதவியாக இருக்கும். அதுவும் என்ன சொல்றான்னா, கரண்ட் பாக்ஸ் வாங்கி கொடுக்கூடாது. இல்ல கரண்ட் கேட்டா கரண்ட் பாக்ஸ் வாங்கி கொடுங்க. ஏன்னா அவன் தெருவில் வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, வீட்டுல பெரும்பாலும் தேய்க்கிறது இல்லை. நான் அந்தந்த இடத்துல வாங்கி அப்படியே கொடுத்துருப்பேன். அதனால நீங்க என்ன சொல்றான்னா, அயன் பாக்ஸ் இரும்புல வாங்கி கொடுங்க, அயன் பாக்ஸ் இரும்புல வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக அது காலங்காலமா அந்த பெட்டி இருக்கும், காலங்காலமாக அந்த பெட்டி இருக்கும். ஏன்னா அது வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வந்து போகாது, அவ்வளவு சீக்கிரத்துல போகாது. அப்ப நம்ம என்ன செய்யணும், ரொம்ப சாதாரண ஸ்ரீரங்கம் போகலாம், அதுக்கடுத்து என்ன சொல்லலாம், நம்ம வெள்ளை மச்ச தானம் பண்ண இல்லை, ரொம்ப கான்டென்டானது ஒரு இரும்பு அயன் பாக்ஸ் வாங்கி நீட்டா வந்து அவனை கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா அவன் தூக்கி தேய்க்க 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 வந்து என்ன சொல்றான்னா வந்து 100% நம்ம வீட்டில் இருக்கிற கர்ம வினை என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய தோஷம், திருவாதிரை நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த தோஷத்தை எடுத்துடலாம். ஆனால் மாதம் ஒரு முறை திருவாதிரை, சித்திரை, திருவோண நட்சத்திரம் வருகின்ற என்று ஒரு பட்டு துணி, பட்டு துண்டு ஒன்று எடுங்க. பெரிய அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் என்னத்தையும் வந்து என்ன சொல்றோம் மோசமாக வந்து போயிட போறது. நீங்க கொடுக்க ஒரு பட்டு துணி, ஒரு டர்க்கி டவல் மாதிரி மாதிரி பட்டு துணி இன்னமும் கடைகளில் நிறைய விற்கிறது. பட்டு துணி எடுத்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ், எல்லாம் கலந்த ஸ்வீட் பாக்ஸ் அவங்கள வீட்டுக்கு வர சொல்லி, உங்க வீட்டுக்கு துணி, இப்போ எங்க வீட்டுக்குள்ள துணி எடுக்கிறதுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா, துணி எடுக்கிறதுக்கு வாரத்துல ஒரு நாள் வந்து காலையில ஐயா அப்படின்ட்டு வருவான். எங்க வீட்டுல என்ன செய்வாங்கன்னா வந்து திருவாதிரை நட்சத்திரம் இந்த டீ குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி 10 ரூபாய் கொடுக்கும். டீ குடிச்சுவேன். திடீர்னு என்ன செய்வான் தெரியுமா, எனக்கு ஒரு 500 ரூபா வேணும், செலவுக்கு வேணுமா, நான் வந்து என்ன சொல்றேன் தேய்ச்சி கழிச்சிடறேன்மா, நான் என்ன செய்வேன் கொடுத்து விட்டுரு, ஏன்னா கர்மா உன்னோட இருந்து வந்துடாம அப்படின்ட்டு
அந்த மாதிரி வந்து என்ன சொல்றான்னா, இலகுவான பரிகாரம் என்பது அயன் பாக்ஸ் தானம் பண்ணணும். ஒண்ணு பண்ணியாச்சா? ஓகே. அதற்கு அடுத்து என்ன சொல்றான்னா, அது ஒரு தடவை அயன் பாக்ஸ் பண்ணாச்சுன்னா அது காலம் பூரா இருக்கும். அதற்கு அடுத்து என்ன சொன்னா, திருவாதிரை நட்சத்திரம் வரும்போதோ, சுவாதி நட்சத்திரம் வரும்போதோ, சதய நட்சத்திரம் வரும்போதோ கண்டிப்பாக நீங்க என்ன செய்யணும், அழகாக என்ன செய்யணும், ஒரு பட்டு துண்டு, ஏன்னா பட்டு என்பது சுக்கிரன், பட்டு துண்டு வாங்கி கொடுத்து அதில் ஸ்வீட் பாக்ஸ் வந்து எல்லாமே இப்போ ஒரு 1/2 கிலோ, குறைஞ்சது 1/2 கிலோ குறையா வாங்காதீங்க. இல்லைன்னா 600 கிராம் வாங்குங்க. 600 கிராம் வாங்கினா 6ஆம் நம்பர் வேலை செஞ்சு அழகாக கொடுத்துட்டு வாங்க. வீட்டில் தலகுப்புற எல்லாத்தையும் மாற்றி விட்டு. ஆனால் வருடம் ஒரு முறை புருஷன் பொண்டாட்டி போய் காவிரியில் குளிங்க. முதல் நாள் வியாழக்கிழமை நைட்டு போயிருங்க, வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 புருஷன் பொண்டாட்டி குளிங்க. நைட்டு கண்டிப்பாக தங்குங்க. புருஷன் பொண்டாட்டி தங்கிட்டு வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம்னா, சந்தோஷம் என்பது மனம் விட்டு பேசுங்க. பேசிட்டு சந்தோஷமாகவே இருங்க. இதில் எவனுமே வந்து சார் இந்த தாம்பத்திய வாழ்க்கையில் எவனாச்சும் வந்து புருஷன் பொண்டாட்டி சேரக்கூடாதுன்னு அந்த ஜோசியரை பார்த்தா எனக்கு பிடிக்காது, அந்த ஆன்மீகவாதியை பார்த்தா பிடிக்காது. வாழ்வதற்கு தான். அதை வாழ்வதில் போய் என்ன சொன்னா, நீ விரதம் இருந்த அப்படின்றதான். என்னத்தடா விரதம் இருந்து என்ன சாதிக்க போறிய? விரதத்தோடைய உண்மை நிலைமையை சொன்னோம்னா என்ன செய்ய, அவனு விரதம் இருக்க மாட்டான். ஆமா. அப்ப இருந்துட்டு காலையில் நல்லா குளிங்க. ஏன்னா அப்பத்தான் அந்த கர்மா போகும். இரவு வியாழக்கிழமை இரவு கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீரங்கம் போய் தங்கிட்டு தாம்பத்தியம் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் போய் குளிங்க. அந்த சுக்கிரனுடைய தோஷம் வந்து அந்த தண்ணீர்ல போயிடும். போய் அதுக்கு பிறகு என்ன சொல்லலாம்னா வந்து நல்லா ட்ரெஸ்ஸை விட்டுட்டு உள்ள போய் நல்லா குளிங்க. உள்ள போய் நல்லா வந்து தரிசனம் பண்ணிட்டு துளசி மாலை எல்லாம் வாங்கிட்டு போங்க. நல்லா வந்து என்ன சொன்னா புளியோதரை அழகா வாங்கி உட்காந்து 2 பேரும் ஒருத்தர் மாத்தி நல்லா சாப்பிடுங்க. காலையில அதான் சாப்பாடு. மதியம் வந்து என்ன சொல்லலாம்னு நீட் பண்ணி கிளம்பி வாங்க. எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனும் தோற்க மாட்டான், வெற்றி பெற்று விடுவான். வண்ணார் என்று சொல்லக்கூடிய வண்ணார் என்று அந்த டோபியோடைய ஒய்ஃபு யாராவது ஒருத்தர் பழக்கம் பிடிச்சி வச்சுக்கிடுங்க. அதற்கு பழக்கம் பிடிச்சி வச்சாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சார், அவங்களுக்கு ஒரு திருவாதிரை நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு ஒரு பட்டு துணி, பட்டு சேலை கூட எடுத்து கொடுக்கலாம். பட்டு சேலை எடுத்து கொடுத்து, இப்பதான் பட்டு சேலையில ஒரு குறைஞ்ச ரேட்டுக்கு வந்து இருக்கத்தான் செய்யுது. எடுத்து கொடுத்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தானம் பண்ணி பாருங்க. வாழ்க்கையில் வீட்டில் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு, ஸ்டெப்னி, டயரு அத்தனையும் அத்துக்கிட்டு போயிடும். செய்யலாம். அதில் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கின்ற ஒரு சுக்கிரனுக்கு ரொம்ப மோசமான பலன் கிடைக்கும். அதே சேர்ந்த மற்ற கிரகங்கள் தான் அந்த காரகத்து உறவுகள் ஏதாவது ஒரு விதத்தில் சுக்கிரனுடைய தோஷத்தை கொடுத்து நம்மளை இம்சை பண்ணும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. எல்லாத்துக்கும் தெளிவாக விளக்கம் சொல்லிட்டு பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன். வணக்கம்.